பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் சில பொருட்களை வாங்கி வைத்தால் செல்வம் வளம் பெருகும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். பலரும் இன்றளவும் அந்த பொருட்களை வெள்ளிக்கிழமை தோறும் வாங்கி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல்தான் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சில பொருட்களை வாங்கி வைக்கும் பொழுதும் நமக்கு செல்வ வளம் உயரும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி என்று சுக்கிர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுக்கிர கோரையில் கல்உப்பு வாங்குவது என்பது மிகவும் விசேஷவரமான ஒன்றாக திகழ்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி என்பது காலை 7 மணிக்கு மேல் ஆரம்பித்து சனிக்கிழமை காலை 7 மணிக்குள் முடிவடைந்து விடுகிறது. அதனால் வெள்ளிக்கிழமை முழுவதும் ராகு காலம் இமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் இந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம். மகாலட்சுமி வம்சம் பொருந்திய கல்லுப்பை வெள்ளிக்கிழமை அன்று மறவாமல் வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மஞ்சள் குங்குமம். வீட்டில் எவ்வளவு மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் பரவாயில்லை, பௌர்ணமி தினத்தன்று கண்டிப்பான முறையில் மஞ்சளும் குங்குமமும் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். அதே போல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் சுபகாரியம் நடைபெறுவதற்குரிய பேச்சுக்களை முன்னிறுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக ஆடை வாங்கினாலும் செல்வ வளம் பெருகும் என்று கூறப்படுகிறது. மகாலட்சுமிக்கு விருப்பமான நிறமாக திகழ்வது சிவப்பு, வெள்ளை, வெள்ளி சிவப்பு ஆடைகளை இந்த நிறத்திலோ அல்லது வெளிர் சந்தனம் போன்ற நிறத்திலோ வாங்குவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒரு சில இல்லங்களில் சோழி வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பௌர்ணமி தினத்தன்று புதிதாக ஒரு சோழியாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இது சுக்கிர பகவானுக்குரிய தினமாகும் என்று கருதப்படுவதால் சுக்கிர பகவானின் உலோகமான வெள்ளியால் செய்யப்பட்ட மகாலட்சுமிக்கு நாணயத்தை வாங்குவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. மேலும் யானை பொம்மையை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமும் நமக்கு செல்வ வளம் என்பது உயரும். குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தாலும், குலதெய்வத்திற்கு மேற்கொண்ட வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருந்தாலும் குலதெய்வ தோஷமானது குலதெய்வ சாபம் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. குலதெய்வ தோஷம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். பல விஷயங்களில் முன்னேற்றம் இல்லாமல் ஒரு படி ஏறினால் 2 படி சறுக்குகிறது என்று தடைகளை எதிர்கொள்ளும் நபர்கள் குலதெய்வத்தை வணங்கி வந்தாலே வாழ்க்கை சுபிட்சமாக மாறுவதை கண்கூடாக காண முடியும். 3 பௌர்ணமிகள் என்ற கணக்கில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து நெய் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து வந்தாலே குலதெய்வத்தின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். ஜூன் 21 ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கிறது. தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரவும். இதனால் நீங்கள் பிரார்த்தனை செய்யாமல் விட்ட குற்றம், அதனால் ஏற்படும் உள்ளிட்டவை நீங்கும். ஒருவேளை உங்களால் 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்றால் மறுபடியும் 3 பௌர்ணமிகள் குலதெய்வ வழிபாட்டை தொடருங்கள். அதாவது முதல் 2 பௌர்ணமிக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று பூஜை செய்ய முடிந்தது, ஆனால் 3ஆம் பௌர்ணமி செய்ய முடியவில்லை என்றால் மறுபடியும் தொடர்ச்சியான 3 பௌர்ணமிகள் செய்து வாருங்கள். குலதெய்வம் இருக்கும் ஊர் வெகு தொலைவில் இருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் அங்கு செல்ல முடியாது என்று இருப்பவர்களுக்கும் குலதெய்வம் யார் என்று சரியாக தெரியாதவர்கள் என்ன செய்வது? அவரவர் வசிக்கும் ஊரில் உள்ள காவல் தெய்வத்தை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு சென்று வழிபட வேண்டும். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் பெரிய திருவிழாக்கள் கொண்டாடப்படும். அம்மன் கோவில்களில் உதாரணமாக காளியம்மன், மாரியம்மன் போன்ற அம்மன் தெய்வங்களை 3 பௌர்ணமிக்கு சென்று வழிபட்டால் குலதெய்வ குற்றம் நீங்கும். பெண் தெய்வங்களை 3 பௌர்ணமிகள் வணங்குவது போலவே ஆண் குல தெய்வங்களாக இருக்கும் கருப்பசாமி, ஐயனார், முருகன், சிவன் போன்றவர்களையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தாலும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தோஷமும் சாபமும் நீங்கும் என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமைகளில் மறந்தும் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கையாக பலருக்கும் தோன்றினாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஆன்மீக காரணங்கள் மட்டுமல்லாமல் அறிவியல் காரணங்களும் இருக்கின்றன. நாள் கிழமைகள் உதவுகிறதை போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்பார்கள். அதனால் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விஷயங்களை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் உங்கள் கையில் தங்க மறுக்கிறதா? மறந்தும் இந்த விஷயங்களை எல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யாதீங்க. ஏனெனில் மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. நம்மிடம் செல்வம் வருவதற்கும் நிரந்தரமாக தங்குவதற்கும் வெள்ளிக்கிழமைகளில் சில அடிப்படையான விஷயங்களை கடைபிடித்து வர வேண்டும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் நம்மிடம் உள்ள செல்வத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பது போன்ற செயல்களால் லட்சுமி நம்மை விட்டு நிரந்தரமாகவே சென்று விடுவாள் என்பது ஐதீகம். அதே போல நாம் வசிக்கும் வீடு எந்த அளவிற்கு தூய்மையாகவும் மங்களகரமாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு திருமகளின் அருளும் அந்த இல்லத்தில் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளிலும் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று நமது சாஸ்திரம் சில அடிப்படையான விஷயங்களை வகுத்து வைத்திருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் மறந்தும் செய்யாதீங்க. அப்படி உங்களுக்கு தெரியாமலே இது எல்லாம் நீங்க இதுநாள் வரையில் செய்து வந்திருந்தால் அதுவே கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இத்தனை காலங்களும் இருந்திருக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் பொருள் வீடு வந்து சேரல, நிரந்தரமாக செல்வம் தங்காமல் கடனில் தத்தளிக்கிறேன் என்று சிலர் புலம்புவதை கண்டிருக்கலாம். அதற்கு பின்னால் இந்த மாதிரியான அஜாக்கிரதை காரணங்களாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது, அரிசி வறுப்பது, புடைப்பது கூடாது. குறிப்பாக பச்சரிசியை அஜாக்கிரதையாக கையாளாதீர்கள். அப்புறம் பால், தயிர், பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை இரவில் கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல் இரண்டுமே கூடவே
செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் பால் பொங்கி கீழே வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கு வைத்த பிறகு தலைவாறுதல், முகம் கழுவுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. விளக்கு வைத்த பிறகு குப்பை கூலங்களை வெளியே வீசக்கூடாது. காலை அல்லது மாலை நேரங்களில் வீட்டில் உள்ள மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விளக்கேற்றக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் நகம், முடி போன்றவற்றை வெட்டக்கூடாது. பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. இதை எல்லா நாளிலுமே கடைபிடிக்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்யவே செய்யாதீங்க. துண்டை கட்டிக்கொண்டு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு ஈர ஆடைகளுடன் சாமி கும்பிடக்கூடாது. தேங்காயை பூஜைக்கு படைக்கும் போது உடைக்கும் சமயத்தில் எதிர்பாரா விதமாக 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைத்தால் அவற்றை எக்காரணம் கொண்டும் சாமிக்கு படைக்க கூடாது. இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும், மா மற்றும் தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களையும் கட்டுதல் கூடாது.